குலை குலை. நாளக்குடி. தாருங்கள் யாராவது, நேரம் ஓடுது. குலை. வணக்கம் அணி, வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. அனைத்து பாமுகர்களுக்கும். இன்றைய பாமுக பொறிச்சல் புதன்கிழமைக்குரியது 6021. குலை குலை குலை. சோற்றங்களில் முந்திரிய பழம், வாழைப்பழம் குலை குலையாக தொங்குவதை நாங்கள் காணலாம். குலை கொத்து கொத்தாக பூக்கள் மலர்ந்துடுவதற்காக அழகாக இருக்கும். கொத்து கொத்து என்ற ஒரு பதம் இருக்கின்றது. குலை சிலர் அமைதியை குலைத்து வாழ்வில் நடந்து கொண்டு வாழ்கின்றார்கள். அமைதி என்ற ஒரு பதம் இருக்கின்றது. குலை தலைமையை குலைத்து கட்டுதல் செய்து திருப்பி திருப்பி குலைத்து குலைத்து கட்டுவார்கள். குலைத்து என்றொரு பதம் இருக்கின்றது. குலை நாய் குலைத்தால் வீட்டில் யாரும் வரை இருப்பதை அல்லது கள்ளர்கள் வருகிறார்கள் என்று அறிவிக்கும் தன்மை இருக்கின்றது. குலை பிரித்தல் பிரித்தல் என்ற ஒரு பதம் இருக்கின்றது. பெற்றோர் பிள்ளைகளுக்கு பங்களை பிரித்து கொடுப்பார்கள். பிரித்தல் ஒரு பதம் இருக்கின்றது. குலை அழித்தல் உலகின் போர்ச்சூழலில் அதிகமானதால் ஆவணங்கள் கட்டணங்கள் அழிந்து போயின. குலை அழித்தல். நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம். நான் செய்திகள் வாசித்த செல்விக்கும் நகுலாவுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். மிக சிறப்பாக செல்வியும் வாசித்திருந்தீர்கள், நகுலா அவர்களும் வாசித்திருந்தார்கள். பல செய்திகளை அறிந்தோம் என்று செல்வியின் செய்தியில் நகுலாபதி தில்லைத்தேவன் அவர்கள் என்று சொல்லுங்க. 2 நகுலாக்கள் இருக்கிறபடினா நீங்க யாரை சொல்றேன்னு தெரியாது. ஆமாம், நகுலாபதி தில்லைத்தேவன் அவர்களும் செல்வியும் செய்தி வாசித்திருந்தார்கள், கேட்டிருந்தேன். சிறப்பான வாழ்த்துக்கள். பாமுக உறவுகளுக்கும் பின்னடாமானவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, பாமுக பொறிச்சல் இன்று குலை குலை. என்னுடைய குலை 1847 ஆகிறது. இது கொத்து, இந்த காய்கள் குலை குலை குலையாக தொங்குவது, மற்றது அழிதல், கெடுதல், கலைதல், நடுங்கல், வருந்துதல் என்ற பல சொற்களை கொண்டு இந்த குலைதல் வருகின்றது, குலை வருகின்றது. குலை குலையாய் முந்திரிக்காய் என்ற ஒரு பாடல் இருக்குதுல்ல, குலை குலையா முந்திரிக்காய் நரிய நரிய கொள்ளையடிச்சவன் இங்க இருக்கான், கூட்டத்தில் இருப்பான், கண்டுபிடி குலகுலியா தொங்கின அந்த முந்திரிய பழத்தை சாப்பிட்றதுக்கு நிறைய எட்டி எட்டி பாய்ச்சிதான் எட்ட இல்லையா, அதோட சொல்லிச்சா சீச்சி இது பழம் புளிக்குமென்னு சொல்லி போட்டு போச்சுதான். குலகுலியா அதால் போட்டு சொல்லி அது ஒரு கதை படித்திருந்தோம். மற்றது வீட்டில் வாழை மரங்கள் வளர்த்து அது குலை போட்டு அந்த குலையை நாம் வெட்டி எடுக்கும்போது எங்களுடைய மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அந்த குலையை நாங்கள் வெட்டி பழுத்த ஒரு பழம் பழுத்த பிறகுதான் அந்த குலையை போய் வெட்டுறதுக்கு கை வைப்பாங்க. அப்போ சந்தோஷமாக இருக்கும் அதை வெட்டி எடுக்கும் போது. கொத்து என்று சொல்வது, மரங்களில் பூக்கள் கொத்து கொத்தாக பூத்திருக்கும். விசேட தினங்களில் மலர் கொத்து கொடுத்து மகிழ்வோம். மற்றது ஈழத்தில் நடைபெறும் வன் செயல்களை கேட்டால் நமது ஈரல் குலை நடுங்குகிறது. ஈரல் குலை நடுங்குது சொல்லுவாங்களா, ஈரல் குலை நடுங்குதல் ஒரு பேச்சு வழக்கில் சொல்லுவது உண்டு. மற்றது கலைதல், அழகாக வாரி முடித்த தலைமுடி கலைந்து போய் விட்டது. நாங்கள் இப்படித்தான் அழகாக வாரினாலும் வழியில போயிட்டு வந்தா தலைமுடி கலைஞ்சு. ஆலய வழிபாடு முடிந்தது, மக்கள் அமைதியாக கலைந்து சென்றனர் என்று சொல்லுவார்கள். கலைந்து போவதற்கும் ஒரு சொல்லுவார் விளங்குகிறது. அதாவது ஒற்றுமையாக இருந்த அநேக குடும்பங்கள் தற்போது குலைந்து போய் கிடக்கிறது. அமைதி குலைந்து போய் இருக்கின்றது தற்போது. மற்ற வருந்துதல் என்ற சொல் இருக்கிறது. செய்த தவறுகளுக்கு மனம் வருந்துதல் குலைதல் எனப்படுகிறது. மனம் வருந்துதலையும் குலைதல் என்று சொல்லுகின்றோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வாணி. நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த குலை குலை என்று எனக்கு ஒரு இது வந்து, நாய் குலைக்கிறதா குறைக்கிறதா? நாய் குறைக்கிறது தான். சரி, நானும் அதைத்தான் வச்சிருந்தேன். குலைக்கிறன கடியாண்டு வராது, குறைக்கிறனாதான் கடியாது வராது. பேச்சு வழக்கில் அது சொல்லி சொல்லி பழக்கத்தில் எழுத்துல குறை வரும், பேச்சு வழக்குல குலைக்கிறது. பேச்சு வழக்குல இருக்கின்ற நான் அதை பார்த்து நான் குலி கொண்டு தமிழ் அகராதி புத்தகத்துல குலை என்றுதான் இருக்கின்றது. நாய் குலைக்கும் என்றுதான் இருக்கின்றது. இருக்கலாம். ஆனா இலக்கண சொல்லின்படி நாய் குலைத்தல். குறைவைகிறது, சத்தம் போடுறது, குலைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. குலை என்று இருக்குது, மெனப்பதட்டம் பெறதுக்கும் குலை என்று இருக்குது. அதான் சொல்லுவாரு, கொத்து உயிரும் குல உயிரும் என்று சொல்வாரு. கொலை உயிருக்கு குலை உயிர், கொத்து உயிரும் கொலை உயிர். மற்றது நெஞ்சரிக்கிறது இல்லைங்க, சாப்பாடு சமைக்க நெஞ்சரிப்பு, அதுக்கும் குலை நோய் என்று தான் இருக்கு. குலை நோய் என்று தான் இருக்கு.
ஆ, இதிலும் நெற்கதிர் வந்து நிறைய மழை பெய்து அடிக்கேக்க வந்து அது குலை நோயால தான் பாதிக்கப்படுறான்னு சொல்லுவேன். அடுத்தது இந்த நாய் குறைக்கேக்க வந்து அந்த மனப்போராட்டம் எச்சரிக்கையை தான் அந்த டக்கண்டு குலைச்சு சொல்ற அந்த நாங்க குலை என்று தான் சொல்லுவோம். அது சரி ஏக்கா அந்த பேச்சு வழக்கில நாங்க குலை என்றுன்னு சொல்லுவோம். நான் குலைத்தது என்று சொல்லுவோம். அதனால இலக்கணத்தில குலைத்தது என்றதுதான் இது. அந்த தனக்கு பாதுகாப்புக்கும் ஆக்களாரும் வரியினம் என்ற எச்சரிக்கைக்கு தான் நான் எப்போதும் குறைக்கிறதா. இப்ப அந்த குலவை குரவை என்று இருக்குத்தானே, அது அது போல குலவை, இப்ப குலவை. அது வந்து குரவை தான். ஆனால் பேய் தமிழ்ல குலவை குலவைன்னா நாங்கள் அங்க அந்த பயன்பாடு வந்தது. இந்த இப்படியே நம்ம பெண்கள் வாயில ஆமாம் வச்சு வாயால வாயால அது வாய் ஒரு இது விசவாச்சியம் அப்படி செய்வேன். நல்ல விசேஷமான தினங்களுக்கு இதுதான் கருவி நாக்கு. கோயில்கள்ல ஆ. குறவை இன்றைக்கும் பாட்டு இருக்கு எங்களோட பாடுறது. ஊர்ல சாமத்தியப்பட்டா குறவை விட்டு தான் செய்வாரு. கோயில்கள்ல குறவை விடுவார்களோ இப்பவும் இருக்குது. குரவ கூத்தன்னு சொல்றதா? இல்ல ஓ கூத்து குறவை ஒண்ணும் கூத்து. இல்ல. ஓ இருக்கு குறவை கூத்து. இது குரவ கூத்து. கூத்தன்னு தானே? இல்ல இல்ல இது ஆமா இதுல சிலப்பதிகாரத்திலேயே அந்த ஆமா, பெண்கள் ஆமா. குறவை கூத்தாடினது எல்லாம். சரியா கூத்து ஆடுற இல்ல இது நின்றுட்டு அந்த நின்றுட்டு அந்த நல்ல வாயால விசேஷமான ஊத்துவா. தினங்களுக்கு அதை செய்யறது. மற்ற கோயில்கள்ல மற்றது சம்பந்த கலப்பு செய்ய போவோமல்லோ ஆமா, பலாரங்களோட ஆமா. அப்பெல்லாம் அந்த வாசல்ல இந்த குலவை விட்டு அது ஒரு சந்தோஷமான விஷயத்துக்கு செய்வார்கள். அது ஓகே. குலவை குரவை என்று சொல்லுவோம். அப்ப அது போல இது நாய் குரைக்கும் நாய் குலைக்கும். ம். எழுதக்குள்ள ம். குரை என்று வருமானு நினைக்கிறேன். எழுதேக்க குறையன்னு தான் எழுதணும். எல்லாது பிள்ளை போட்டு விடணும் பிள்ளைகளுக்கு. அது போல ஆமா. குறையன்னு போட்டா பிள்ளை போட்டு இல்ல விடணும். ரெண்டும் பிராக்கெட்டுக்கு போட்டு வைப்பினோம். குலை குறை ஆ, நாய் எது சரி இது வரும் சரி என்று. இது சரியன்னு போடுவினோம். அப்ப பிள்ளை குறையன்னு தான் போடணும். குலையன்னு போட்டா செப்பில. அது அவுட்டு. அது பிள்ளை ஆ. குலைக்கிற நாய் கடிக்காதுன்னு தான் சொல்லுவார்கள். குலைக்கிற நாய் இல்ல, குலைக்கிற நாய் தான் கடிக்காது. இல்ல அது ரெண்டும் சொல்லுவாங்க. நாங்கள் குலைக்கிற நாய் கடிக்காது குறைக்கிற நாய் இல்ல கடிக்காது. அது பேச்சு வழக்கில குலையன்னு தான் குலையன்னா சொல்லுவோம். அநியமா கடைசி சொல்லுவோம். ஆனா எழுத்து வழக்கில குறையன்னு தான் எழுத ஆ, வேணும். ஆனா அங்க போய் என்னுடைய நான் குலைக்கும் போது பயத்துல நான் கடிக்கும்னு தான் ஓடுவார்கள். ஆனால் அப்படி பார்க்கல ஆங்கில எச்சரிக்கை பதத்திலேயும் பார்க்கிங் டாக் செல்டம் வித்துன்னு சொல்லும் பொழுது கிடைக்கிற நான் கடிக்காதுன்னு தானே சொல்லுவாரு. அப்படியே நான் அது கண்டு பயத்துல ஓடுறோம். அது எங்களை கண்டு பயத்துல அது கத்துது. அது அது கத்துது. எச்சரிக்கைக்கு தனக்கு ஒண்ணும் செய்யாது. தனக்கு ஒண்ணும் பயக்காம செய்ய நிக்கிற மாட்டான். நாய் மெல்லமா கிட்ட வந்து டக்குன்னு கடிச்சிட்டு போயிடும். ஆ, குறைக்காம ஆமா. வர அது நாய். பயத்துல தண்ட பயத்துல தான் அது கடிக்கிற தவிர வஞ்சம் வச்சு கடிக்கிற இல்ல. ஈசன் அண்ணா வாங்க வணக்கம். மீண்டும் வணக்கம். நாய்களை பற்றி கதைத்தீர்கள். அதை கொஞ்சம் விட்டு கேட்போம் என்று தான் இருந்தேன். பேரை கூறிவிட்டீர்கள். நாய் குலைப்பது குறைப்பது இரண்டும், அதாவது இதுதான் தமிழ். பாக்கிங் என்றால் பாக்கிங் தான். தமிழில் தான் பல கருத்துகளும் பல சொற்கள் ஒரு கருத்தாகவும் இப்படியான சுவையான மொழி தமிழ் மொழி. தமிழ் மொழி மட்டும்தான் எனக்கு தெரியும், அதால் அதை சொல்கிறேன். பாரதியார் கூறுகிறார், தமிழ் மொழி போல் இனிதாவது என்று. அவருக்கு 18 மொழி தெரிந்து அவர் சொல்கிறார், நாங்கள் ஒரே ஒரு மொழியை தெரிந்து கொண்டு தமிழ் மொழி போல் என்றும் என்று நாங்கள் கூறுகிறோம். இலக்கணம் இலக்கியம் தான் இந்த பொருச்சொல்லில் வர வேண்டும் என்ற அல்ல. இந்த பொருச்சொல் நிகழ்வில் வாழ்க்கையில் வளமையில் சொல்லும் விளக்கங்களும் இறுதியில் இலக்கண சொற்கள் எங்கள் டிக்ஷனரியில் வரும் சொற்கள் என்று சொல்லி அதையும் சொல்லலாம். இரண்டும் இடம்பெறலாம் என்பது என் கருத்து. நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நிறவுக்கு வருகின்றது பொருட்சொல் தினக்கவி மற்றும் தகவல் மற்றும் இலக்கிய நேரம் 2 நாட்களை தொடர்ந்து வரும். நன்றி வணக்கம். நேரமின்மை காரணம். நன்றி வணக்கம். வாசி பெரும்பூரி எறும்பு எல்லாமே அது பிரதானக்கா. நவலாக்கா டைமோடு வந்துட்டார் கொடுப்போம். பிறகு மரபு கவி அவர்களும் கொடுத்துட்டு 12 மணிக்கு நான்